Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. Last வீடியோவில் இந்த கட்டை பேக்கில் இருக்க கட்டைகளை யூஸ் பண்ணி டோர் பாட்டம் ஸ்ட்ரிப் கார்ட் ரெடி பண்ணோம். இந்த வீடியோவில் ஹேண்டில்ஸ் இல்லாத இந்த பேக்ஸை saree ஆர்கனைசரை கன்வெர்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேக்குமே ஒரே மாடலில் தான் இருக்குது. சைடில் இந்த மாதிரி ஜாயிண்ட் இருக்குது அண்ட் ஃபுல்லாக இங்கே ஸ்ட்ரைட் பீஸாக இருக்குது. இதுலேயுமே அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து ரெண்டு பேக்கையும் ரெண்டு டிஃப்ரெண்ட் மாடலில் saree ஆர்கனைசரை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஜிப் யூஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஜிப்பை வந்து பல்காக வாங்கிக்கலாம். இது வந்து 3mm ஜிப், அதுக்கேற்ற ரன்னர்ஸ். இது ஜிப்பில் வந்து 4 டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3mm ஜிப், 5mm ஜிப்லாம் வந்து நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ண முடியும். இந்த 3mm ஜிப் அண்ட் ரன்னர் பேர் வந்து நான் வந்து சென்னை பாரிஸில் வாங்கினேன். 5mm ஜிப் வந்து ஸ்டேஷனரி ஷாப்பில் கிடைக்கும். மற்ற சைஸ்லாம் வந்து நம்ம பேக் ஸ்டிச்சிங் ஷாப்பில் வாங்கிக்கலாம், இல்லைனா ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேக்கை கன்வெர்ட் பண்ணலாம். பேக்கை இந்த மாதிரி ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு லெவலாக மடிச்சிக்கலாம். ஃபுல்லாக ஒரே அளவில் இருக்க மாதிரி மடிச்சிக்கலாம். இந்த சைடில் மெஷர் பண்ணி பார்க்கும்போது 2.1 inch இருக்குது. இந்த சைட்லேயும் அதே அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அதை விட ஒரு 1/2 inch அதிகமாக மார்க் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து 2.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைட்லேயும் 2.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைட்லையும் அதே அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். பேக்கை திருப்பிக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஹேண்டில்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பீஸையும் யூஸ் பண்ணி ஹேண்டில் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணி ஹேண்டில் ரெடி பண்ணிக்கலாம். 8 inch லென்த்துக்கு ட்ரிம் பண்ணிக்கிறேன். பேக்கோட சென்டரில் மார்க் பண்ணி இந்த ஹேண்டில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஹேண்டில் சென்டரில் உள்பக்கம் வச்சு இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கை திருப்பிக்கலாம். இந்த ரெண்டு சைட்லேயும் ஹோல் இருக்குது. இதை இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த சைட்லேயும் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்கை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி சீல் பண்ணிட்டோம். ஸோ இதில் எப்படி நம்ம ஜிப் அட்டாச் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். 4 சைட்லேயும் இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். சைட் பீசஸை உள்பக்கம் இருக்க மாதிரி வச்சு 4 சைட்லேயும் மடிச்சிக்கலாம். இந்த ரெண்டு சைடில் ஏதாவது ஒரு சைடில் நம்ம வந்து ஜிப் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சைடில் அட்டாச் பண்ணுறேன். இங்கேருந்து 1.5 inch ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். டாப்பில் அண்ட் இந்த சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். பேக்லேயும் அண்ட் அந்த சைட்லேயும் 4 சைட்லேயும் 1.5 inch இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 inch வேணும்னாலும் எல்லா சைட்லேயும் 2 inch மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண லைனில் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸோட ஜாயிண்ட்டும் ஒரே பக்கத்தில் வச்சுட்டு ஜிப் அட்டாச் பண்ணலாம். ரெண்டு ஜாயிண்ட்லேயும் 1 inch தையல் பிரிச்சுக்கலாம். இதுக்கு எந்த அளவுக்கு ஜிப்பு தேவையோ அதை மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லையும் எக்ஸ்ட்ரா ஒரு 1 inch வர மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். ஜிப்பையும் நம்ம ரெண்டாக பிரிச்சுட்டு
தனித்தனியாக 2 பீஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது பேக்கோட ரைட் சைடில் ஜிப்போட ராங் சைடு இப்படி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலேயும் இதோட ரைட் சைடில் ஜிப்போட ராங் சைடு வைக்கணும். பார்த்தீங்கன்னா பேக்கோட ரைட் சைடு மேலே ஜிப்போட ராங் சைடை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இது மேலே இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். கார்னரில் வரும்போது இந்த மாதிரி ஷேப்பாக அதை திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரன்னரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிப்பை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் இருக்க மாதிரி வச்சுட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். பேக்கை திருப்பிட்டு ரன்னரை இன்சர்ட் பண்ணலாம். ரெண்டு பீஸோட ஜிப்பையும் ஈவனாக இந்த மாதிரி வச்சுட்டு ரன்னரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முறை இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 பீஸையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ரன்னரை வெளியில் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு முறை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் 2 சைட்லேயும் ஜிப் வந்து க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ செகண்ட் டைம் நான் ரன்னரை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரன்னர் இன்சர்ட் பண்ணியாச்சு. பேக்கும் வந்து ஜிப்போடு சேர்த்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடு ஓப்பனை ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஜிப்பை ட்ரிம் பண்ணிடலாம். நமக்கு இந்த பேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஜிப்பு வந்து ப்ராப்பராக ஈவனாக அட்டாச் ஆகிருக்கு. ஒரு பேக்கை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த பேக்கில் வந்து சைடில் ஹேண்டில் இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம இந்த மாதிரி 5 பேக்கில் வந்து எப்படிலாம் ஜிப் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு மாடலில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்மக்கிட்ட இருக்க பேக்கோட மாடல் எதுவாக இருந்தாலும் அதில் நம்மளால் ஈஸியாக ஜிப் அட்டாச் பண்ண முடியும். இது சாரீக்குன்னு இல்லாமல் பெட் ஸ்ப்ரெட், டாய்ஸ் இதெல்லாம் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேக்கில் வந்து சைடில் ஹேண்டில் இருக்குது. இந்த பேக்கை எடுத்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் நம்ம இந்த பேக்கை எப்படி சாரீ ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 2 பேக்குமே ஒரே மாடலில் தான் இருக்குது. பட் பேக்கோட குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நல்லா திக்காக இருக்குது, இது ரொம்ப தின்னாக இருக்குது. இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. ஸோ இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி இதை எப்படி சாரீ ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிழிஞ்ச பக்கத்தில் ஒரு பக்கத்தில் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அதாவது சைடு அளவு என்ன இருக்கோ அந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கத்தில் ஹேண்டில் பார்ட்டை மட்டும் கட் பண்ணலாம். இந்த சைடு அளவு என்ன இருக்கோ அதை நோட் பண்ணிக்கலாம். இது என்ன அளவு இருக்கோ அதை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும் இந்த சைடில். இந்த சைடில் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழ்ப்பக்கத்தில் மெஷர் பண்ணலாம். இங்கே என்ன அளவு இருக்கோ எல்லா இடத்துலையும் அதே தான் இருக்கணும். ஸோ இதில் 9 இன்ச் இருக்குது. அதே அளவுக்கு எல்லா பீஸ்லையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது ரஃபாக. ஸோ அதே அளவுக்கு இந்த பக்கத்தில் மார்க் பண்ணிக்கலாம். இதே அளவு ஆப்போசிட் சைட்லையும் மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மேலிருந்து இந்த மார்க் பண்ண அளவு வரைக்கும் தையல் பிரிச்சுக்கலாம். 4 சைட்லையும் தையல் பிரிச்சுக்கலாம். நாலு சைட்லையும் தையல் பிரிச்சாச்சு.
இந்த அதிகமாக லென்த் இருக்க சைடில் இங்கே வந்து ஹேண்டில் அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் பீஸ்லேருந்து ஹேண்டில் ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கான கிளாத். ஸோ நார்மலாக நம்ம 16 mm நெடில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி திக்கான கிளாத்துக்கு நம்ம வந்து 18 mm நெடில் யூஸ் பண்ணலாம். நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சென்டர் மார்க் பண்ணியாச்சு. மேலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ரெண்டு சைட்லேயும் ஒரு 2.5 இன்ச் இல்லைனா 2 இன்ச் 2 இன்ச்சுக்கு கூட மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதோட லென்த் வந்து 8 இன்ச் இருந்தால் போதும். இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பாட்டம்லேருந்து மெஷர் பண்ணும்போது 9.25 இன்ச் இருக்குது. ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதே அளவுக்கு தான் எல்லா சைட்லேயும் இருக்குது. இங்கேயும் 9.25 இன்ச் இருக்குது. மார்க் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம ரெடிமேட் பேக்கை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். சைஸ் அன்இவன் ஆகிடுதுன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஸோ இப்போதைக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மேல் பக்கம் இருக்க பீஸ்லையும் அதே அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கார்னரில் தையல் பிரிஞ்சிருக்கு. ஸோ அதை இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஜஸ்ட்டு இப்படி வச்சுட்டு ஒரு மேலே ஒன்று வச்சுட்டு ஒரு சைடில் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். அரௌண்ட் ஒரு 28 இன்ச்சுக்கு ஜிப் கட் பண்ணிக்கிறேன். கார்னர்ஸில் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மேல் பக்க பீஸை இந்த மாதிரி மடித்து 3 பக்கமும் ஜாயின் பண்ணணும். ஸோ இதோட அளவு கரெக்டாக இருக்கா நம்ம பார்த்துக்கணும். மேல் பக்கம் கரெக்டாக இருக்குது. ரெண்டு சைட்லேயும் கரெக்டாக இருக்குது. இந்த சைடில் வச்சு பார்க்கும்போது இங்கே சைடில் இந்த மாதிரி நம்ம இப்படி மடிச்சுட்டு நடுவில் நம்ம ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நடுவில் ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்க மாதிரி வச்சுட்டு பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது ஏன் வந்ததுன்னா நம்ம கீழே வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்ததுனால வந்தது. ஸோ நம்ம இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணுற இடத்துல கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 1/2 இன்ச்சை குறைச்சிட்டா இது இன்னும் கொஞ்சம் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி வரும். ஸோ இதோட அளவு கரெக்டாக இருக்கும். 3 பக்கத்துலேயும் 1/2 இன்ச் குறைச்சிக்கலாம். இந்த கார்னர்ஸில் கட் பண்ணும்போது ஈவனாக வரணுன்றதுக்காக நான் வந்து பின் குத்தி வச்சுருக்கேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைடில் இந்த மாதிரி மடித்து செக் பண்ணலாம். கரெக்டாக 2 எண்டும் ஒரே அளவில் இருக்குது. ஆல்ரெடி இந்த டாப்பில் வந்து நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணி பார்த்தோம். கரெக்டாக தான் இருந்தது ரெண்டு சைட்லேயும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேயும் பார்க்குறோம். இதுவும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜிப் அட்டாச் பண்ணலாம். ஆல்ரெடி தேவையான அளவுக்கு ஜிப்பு நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 2 பீஸாக பிரிச்சுக்கிறேன். இது ஆல்ரெடி திக்கான கிளாத்துன்றதுனால இந்த ஜிப்பை கீழ்ப்பக்கமோ இல்லை மேல் பக்கமோ அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜிப்போட நல்ல பக்கம் நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நான் மேல் பக்கமாக இதை அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது இந்த சைட்ஸில் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். இந்த இடத்துல இப்படி மடித்து வச்சு அட்டாச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே இப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஓப்பனாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த மாதிரி இதை ஓப்பனாக வச்சு அட்டாச் பண்ணி இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த பக்கத்தில் ஜிப் அட்டாச் பண்ணும்போது ஜிப்பை வந்து உள் பக்கமாக வச்சுக்கலாம். அந்த ஜிப்போட நல்ல சைட் மேல் பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். கார்னரில் ஷேப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடித்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 2 கார்னர்லேயும்
இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி மடித்து ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுலேயும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு அந்த ஷேப் சைட் ஷேப் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டேர்ன் பண்ணும்போது அந்த ஷேப் அழகாக இருக்கும். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் மேல் பக்கமாக கேப் விட்டுட்டு மேல் பக்கமாக இதை வைக்கிறோம். அப்போ தான் இதை மடிக்கும் போது 2 ஜிப்போட எண்டும் ஒன்றா மீட் ஆகும். அப்போ நம்ம ரன்னரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு மேல் பக்கமாக இதை வச்சுட்டு 3 சைட்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜிப் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ரன்னரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு முறை ரன்னரை இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். இப்போ பேக் க்ளோஸ் ஆகிடும். அகைன் ஒரு பக்கத்தில் லைட்டாக ஓப்பன் பண்ணி ரன்னரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 2 பக்கத்துலேயும் எண்டில் வந்து ஜிப்பு க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ நமக்கு எண்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஜிப்பை உள்ளே வச்சு இந்த சைடில் இதை மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேயும் ஜிப் அதே மாதிரி உள்ளே வச்சு சைடில் இதை மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 3 டிஃப்ரெண்ட் பேக்கையும் 3 டிஃப்ரெண்ட் மாடலில் சாரீ ஆர்கனைசராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.